மகாபெரிவாச்சரணம். திருப்பாவை திருவம்பாவை மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடுது. ஆனால் இத்தனை விஷயங்களும் நமக்கு இவ்வளவு எளிதாக கிடைத்ததா அப்படின்னா அதற்கு யாரோ ஒருவர் மிகவும் பிரயத்தனப்பட்டுத்தான் இதை செய்திருப்பார்கள் இல்லையா? அப்படி செய்தவர் யார் என்றால் நம்முடைய மகா பெரியவா. ஒரு காலத்தில் திருப்பாவை திருவம்பாவை அப்படி என்றாலே என்னவென்று அறியாத சூழல் இருந்தது. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, திருப்பாவை திருவம்பாவை அப்படின்னு கோயிலில் போய் பாடுறதெல்லாம் கிடையாது. பெரிய பெரிய சங்கீத கூட்டங்கள் எதுவும் கிடையாது. பெரிய உபன்யாசங்கள் கிடையாது. அப்போ மக்களுக்கு அந்த திருப்பாவை திருவம்பாவை அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்தது. என்ன காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம செய்யக்கூடிய அதே தவறுகள் தான். என்ன தவறு? நாம் நம்ம குழந்தைகளுக்கு இத்தனை விஷயங்களையும் கொண்டு சேர்க்கிறோமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, மார்கழி மாதம் நம்ம கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகிறப்ப குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போனாதான் அவங்களுக்கும் அந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது வரும். இந்த விஷயங்கள் அவங்களுக்கு போய் சேரும். ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க பாவம் தூங்கட்டும், ரொம்ப பனியாக இருக்குது, நம்ம போய் பிரசாதம் வாங்கிட்டு வந்து நம்ம குழந்தைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தவறு செய்கிறோம் இல்லையா? அப்படித்தான் அந்த காலத்தில் ஏதோ ஒரு தவறு நடந்து இந்த பழக்கமே இல்லாமல் போய் ஒரு காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியக்கூடியதாக திருப்பாவை திருவம்பாவை இருந்தது. எப்படி இன்று நாடு முழுவதும் உலகம் முழுவதும் மார்கழி அப்படின்னு சொன்னோடனே திருப்பாவை திருவம்பாவை வந்தது அப்படின்னு அந்த நிகழ்ச்சியெல்லாம் கேட்டு அப்படி நம்மளுக்கு புல்லரிக்கும். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயங்கள் சர்வசாதாரணமாக மகான்களாக இருக்கக்கூடியவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார்கள். அதை நம்ம பத்திரமா கொண்டு போய் சேர்த்தாலே போதுமே, அதை கூட நம்ம செய்யாமல் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சி நமக்கு ஏற்படும். அப்படி செய்த விஷயங்கள் மகாபெரியவா நிறைய விஷயங்கள் இந்த மத தர்மத்தை காப்பாற்றுவதற்காக நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட கொண்டு சேர்த்திருக்காரு. அப்படி அவர் நமக்கு சேர்த்த விதத்தில் ஒன்றுதான் திருப்பாவை திருவம்பாவை நம்மக்கிட்ட கொண்டு வந்தது. இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, 1949 திருவிடை மருதூர் அப்படின்னு இருக்கு இல்லையா? அங்கே பிப்ரவரியில் அங்கே இருக்கார் பெரியவா. சாதுர்மாசி விரதம் அங்கே ஆரம்பித்து அங்கே செஞ்சிட்ருக்காரு. எப்போவுமே தினமும் அவரை பார்ப்பதற்கு பக்தர்கள் கூட்டம் நிறைய பேர் வருவாங்க இல்லையா? அதில் ஒரு ஆட்சி அம்மா ஒருத்தவங்க டெய்லி வர்றாங்க. ஒரு புஸ்தகத்தை கொண்டு வராங்க. டெய்லி பெரியவாகிட்ட உட்காந்து அந்த தினம் ஒரு ஸ்லோகத்தை ஒரு பாடத்தை மட்டும் பாடிட்டு போயிடுவாங்க. இதை தினமும் பெரியவா பார்த்துட்டே இருக்காரு. அப்போ தன்னோட கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த ராமமூர்த்தி மாமா கிட்ட கேட்குறாரு, ஏண்டா அவங்க என்ன பாடுறாங்கன்னு நோக்கு தெரியுமோ அப்படின்னு கேட்குறாராம். தெரியாது பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா. அவங்க என்ன பாடுறாங்க தெரியுமா? திருப்பாவை திருவம்பாவை. திருப்பாவை பெருமாளுக்காக பாடினது, திருவம்பாவை அந்த சிவனுக்காக பாடினது. திருப்பாவை ஆண்டாள் பாடினார், திருவம்பாவை மாணிக்க வாசகர் பாடினார். இது நோக்கு தெரியாதோ அப்படின்னு கேட்குறாரு. இல்லை பெரியவா எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே அவர் மனசில் ஒரு எண்ணம் வருது. இதை இப்படியே விடக்கூடாது, இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இதை இப்படியே சொல்லாமல் சங்கீத வடிவத்தில் கொடுத்தா மக்கள்கிட்ட எளிதாக போய் சேரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, திருப்பாவை திருவம்பாவை புஸ்தகத்தை ராமமூர்த்தி மாமாட்ட கொடுத்து அங்கே தேவராஜ பாகவதர் அப்படின்னு திருவிடை மருதூரில் இருக்கார். அவர்கிட்ட போய் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் சங்கீதம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த சிஷ்யர்களுக்கெல்லாம் இதை சொல்லி கொடுத்து இதை அப்படியே பிரச்சாரமாக கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு வான்னு சொல்கிறாரு. இதையே அவரும் போய் கேட்குறாரு. அப்போ தேவராஜ பாகவதர் சொல்கிறாரா, இதெல்லாம் மக்களுக்கு புரிகிற விஷயம் கிடையாது, இதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கவும் முடியாது, இதெல்லாம் யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப ஈஸி கிடையாது, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் பெரியவா மனசுல இந்த சிந்தனை போய்கிட்டே இருக்கு. அப்படியே நாட்கள் போகுது. மார்கழி மாதம் வந்துருச்சு. இப்போ 1950 வரைக்கும் அங்கே திருவிடை மருதூரில் தான் இருக்கார். அது ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? இப்போ அந்த மார்கழி மாதம் வந்த உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அந்த ராமமூர்த்தி மாமா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு, அங்கே பிரகலாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யானை இருக்குது. அந்த பிரகலாதன் யானை மேலே ராமமூர்த்தி மாமாவையும் உட்கார சொல்லி அங்கே கைங்கரியம் பண்ணக்கூடியவர் கண்ணன் மாமான்னு ஒருத்தர் இருக்கார், அவரையும் உட்கார சொல்லி கையில் லேந்தர் விளக்க கொடுத்து இந்த புஸ்தகத்தையும் கொடுத்து, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்ல உரக்க
இந்த பாட்டை வந்து அப்படியே இந்த திருவிடமருதூர் மாட வீதியில் பூரா அப்படியே சொல்லிட்டே நீங்கள் வரணும், இதுதான் உங்களோட வேலை அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், இது நமக்கு தெரியுமா, பாட வரியுமா அப்படிலாம் நம்ம கூச்சப்படுவோம் இல்லையா. ஆனால் சொன்னது பெரியவா, அப்போ அந்த சொல்லக்கூடிய அந்த தைரியத்தையும் அவர் கொடுப்பாரு, அதை பாடக்கூடிய விதத்தையும் அவர் கொடுப்பார் இல்லையா. அதனால சொன்ன உடனே இவங்களும் போய் அதை செஞ்சு முடிச்சிடுறாங்க. அப்போ அந்த மார்கழி மாதம் அது முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக 1950 டிசம்பர் 25 திருவிடைமருதூரில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சதஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக, வேத சம்பந்தமான விஷயங்களுக்காக, தமிழ் இலக்கண இலக்கியங்களுக்காக ஏதாவது அதற்காக நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இந்த தடவை என்ன பண்ணுறாரு பெரியவா, திருவிடைமருதூரில் திருப்பாவை திருவம்பாவை மாநாடு அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நடத்துகிறார். இதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் யார் யார் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த மூலை முடுக்கில் இருக்கக்கூடிய எல்லா தமிழறிஞர்களையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவங்க கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ திருப்பாவை திருவம்பாவையை பற்றி, அதில் இருக்கக்கூடிய பொருள், அது எவ்வளவு தத்துவங்கள் நிறைந்தது, அது எவ்வளவு பக்தி சுவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை பற்றி பேசுறீங்க, பட்டிமன்றம் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் செஞ்சு செய்கிறாரு. இதுதான் அவர் எடுத்த இரண்டாவது. முதல்ல செஞ்சது யானை மேல உட்கார வச்சு சொல்ல சொன்னாரு. அடுத்ததாக இதை செய்கிறார். இதை முடிச்சுட்டு அப்ப அறநிலையத்துறை ஆணையராக இருந்த உத்தண்டராமன் கிட்ட சொல்றாரு, இனிமேல் நீங்களும் இதே மாதிரி மார்கழி மாதம் அப்படின்னு சொன்ன கோயிலில் கச்சேரி எல்லாம் வச்சு திருப்பாவை திருவம்பாவை எல்லாம் செய்யணும். அதே மாதிரி பெரிய பெரிய தமிழறிஞர்களை கூப்பிட்டு இந்த திருப்பாவை திருவம்பாவை உபன்யாசங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கீவா ஜெகநாதன் போன்ற பெரிய பெரிய தமிழறிஞர்கள்லாம் இருப்பாங்களே, அவங்க கிட்ட எல்லாம் சொல்கிறாரு. யாராவது சொன்னால் கேட்காம இருப்பாங்க, ஆனால் பெரியவா சொன்னால் கண்டிப்பாக அதை கேட்பாங்க, அதை நடத்தியும் காட்டுவார். அதுக்கப்புறம் தான் டி.கே. பட்டம்மாள், எம்.எல். வசந்தகுமாரி, அரியக்குடி ராமானுஜர் இப்படி இருக்கக்கூடிய சங்கீத வித்வான்கள் எல்லாம் பாடலாக பாடி அந்த தொகுப்பாக கொடுத்து இன்னைக்கு நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. பார்த்தீங்களா, எவ்வளவு பெரிய விஷயம் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டோம், திருப்பாவைனா அசால்ட்டாக நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். திருப்பாவை தானே 30 பாட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டமான அந்த உழைப்பு இருந்திருக்கு, அது எவ்வளவு பெரிய முயற்சிகள் நடந்திருக்கு. அதை நம்மக்கிட்ட இருந்து நம்மக்கிட்ட மறக்காமல் இருக்கிறதுக்கு இத்தனை விஷயங்களும் செஞ்சுருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நம்ம குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். பெரியவாவோட ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கும் நம்முடைய கலாச்சாரங்கள் எதுவும் விட்டு போகாமல் அத்தனை விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். வேதங்கள், வேதாந்தங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், எத்தனை விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். வெறும் படிப்பு மட்டும் கொடுத்தா பத்தாது, இது அத்தனையும் அவங்க கிட்ட சேர்க்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். ஆக இந்த மார்கழி மாதம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைங்களிடம் இதை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். கோவிலுக்கு போகிறப்ப நம்ம குழந்தைங்களையும் நம்ம கூட கூட்டிகிட்டு போய் அந்த பெருமாளை பற்றி பாடுறப்ப, திருப்பாவையில் ஆண்டாள் எப்படியெல்லாம் உருகி பாடினாலும் அதையெல்லாம் நம்ம பாடும் பொழுது அந்த விஷயங்களை அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஆண்டாள் அப்படிங்கிறவங்க யார், அவங்க என்ன பண்ணாங்க, எதற்காக இந்த பாடல் பாடப்பட்டது, இப்படியான விஷயங்களை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். மகாபிரியவா ஆச்சரணம்.